Hi students, today we are going to study defects in eye. A normal human eye can clearly see all the objects placed between 25 cm and infinity. Okay, ஒரு normal human eye இந்த between 25 cm to infinity வரை இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்டையும் நான் கிளியராக பார்க்க முடியும். The light is focused directly on the retina, can see clearly both near and far objects. Near objectையும் far objectையும் ஒரே மாதிரி. இப்போ near object இருந்தாலும் ரெட்டினையில் இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஃபார் ஆப்ஜெக்ட் ரெட்டினையில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டையுமே நமக்கு ஒரே மாதிரி பார்க்க முடியுமான்னா இட் இஸ் கால்டு நார்மல் ஹியூமன் ஐ. But for some people, the eye loses its power of accommodation. What do you mean by power of accommodation? இதுதான் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், நம்ம ஐ லென்ஸ். இந்த ஐ லென்ஸோட எபிலிட்டி நியர்பை ஆப்ஜெக்டையும் ஃபார் ஆப்ஜெக்டையும் அந்த ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டி தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன். இப்போ திஸ் குட் ஹேப்பன் டியூ டு மெனி ரீசன்ஸ் இன்க்ளூடிங் ஏஜிங், ஹென்ஸ் தேர் விஷன் பிகம்ஸ் டிஃபெக்டிவ். இப்போ நிறைய விஷயத்தினால ஐ லாசஸ் நடக்கலாம். ஒரு ஏஜிங் ஆனாலும் இதே மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ their vision becomes what? Defective. அதாவது டிஃபெக்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டு தி ஐயில் வரும்போது ஆக்சுவலி என்ன ஆகும், லென்ஸ் மோர் கர்வ்டு இதே மாதிரியில் கர்வ் ஆகும். இதே மாதிரி கர்வ் ஆகும். கர்வ்டு ஆகும்போது இமேஜஸ் அப்போது பிஹைண்டில் ப்ராப்ளம் இருந்தானே பிஹைண்டில், அப்போ கர்வ்டு ஆகும்போது எங்கே ஃபார்ம் ஆகும், கரெக்டாக ரெட்டினையிலேயே இமேஜ் ஃபார்ம் ஆகும். கிளியர்? லென்ஸ் மோர் கர்வ், ஸோ இமேஜ் ஃபார்ம் தட் ரெட்டினையில் இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரெட்டினையில் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இதே மாதிரி ஃபார்ம் ஆக முடியலன்னு சம் ப்ராப்ளம் மீனிங் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன், பவர் அக்காமடேஷனில் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு மீனிங். கிளியர்? Let us discuss some of the common defects of human eye. 1. Myopia. 2. Hypermetropia. 3. Presbyopia. 4. Astigmatism. Once again, listen. Myopia. 2. Hypermetropia. 3. Presbyopia. 4. Astigmatism. First one, differences between myopia and hypermetropia. First difference. Myopia, also known as short-sightedness. That means short-sighted means ஷார்ட்டில் இருக்கிறது நமக்கு நல்லதாக தெளிவாக தெரியும், ஷார்ட் சைடில் இருக்கிறது தெரியும். இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா அக்கோர்ஸ் டியூ டு தி லெங்தனிங் ஆஃப் ஐபால், அந்த ஐபால் லெங்த் ஆகும், அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஹைப்பர்மெட்ரோபியா ஆல்சோ நோன் அஸ் லாங் சைட்டட்னஸ். தட் மீன்ஸ் லாங்கில் இருக்கிறது நல்ல சைட் ஆகும், நல்லா தெரியும், ஆனால் பக்கத்தில் அவ்வளோ தெளிவாக தெரியாது. இது நேரம் ஆப்போசிட்டு, ஷார்ட்டில் இருக்கிறது நல்ல தெளிவாக தெரியும், ஃபாரில் தூரம் இருக்கிறது கிளியராகவே தெரியாது. அஃப்கோர்ஸ் டியூ டு தி ஷார்ட்டனிங் ஆஃப் ஐபால், இங்கே எலாங்கேஷன் ஆஃப் ஐபால், இது ஷார்ட்டனிங் ஆஃப் ஐபால். இது திஸ் இஸ் கால்டு myopia is called what? Short sightedness. Hypermetropia is called long sightedness. இந்த வேர்டில் பதில் கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சைட், நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கு. ஷார்ட் சைட்டட்னஸ்னால் ஷார்ட்டில் இருக்கிறது சைட் ஆகும், நமக்கு தெரியும். லாங் சைட்டட் மீன்ஸ் லாங்கில் இருக்கிறது சைட் ஆகும், லாங்கில் இருக்கிறது தான் நல்ல தெளிவாகவே தெரியும். இது எதனால? அக்கர்ஸ் டியூ டு தி லெங்தனிங் ஆஃப் ஐபால், ஐபால் லெங்த் ஆகும்போது இது ஷார்ட்டனிங் ஆஃப் ஐபால். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வித் திஸ் டிஃபெக்ட் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி, பக்கத்தில் இருக்கிற தெளிவாக தெரியும், ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி. பட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் நாட் பி சீன் கிளியர்லி. இப்போ பக்கத்தில் நார்மல் விஷன் இப்படி தெரியும். நியர் சைட்டட் விஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா என்ன ப்ராப்ளம்னா, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராகவே தெரியும், பக்கத்தில் தான் இருக்குது, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் ஃபாரில் இருக்கிறது எப்படி தெரியும்? கேன் நாட் பி சீன் கிளியர்லி, கிளியராகவே தெரியும், ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணும், கிளியராகவே தெரியாது. ஓகே, திஸ் இஸ் கால்டு நியர் சைட்டட் விஷன். ஓகே, நியர் சைட்டட்னா நியரில் இருக்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும், ஃபாரில் இருக்கிறது கிளியராகவே தெரியாது. திஸ் இஸ் கால்டு myopia. தென் hypermetropia. With this defect, distant objects can be seen clearly. இப்போ இதில் நார்மல் விஷன் எப்படி, டிஸ்டன்ட் தூரம் இருக்கிறது நல்லா கிளியராகவே தெரியும், ஆனால் நியரஸ்டில் இருக்கிறது கிளியராகவே தெரியாது, கிளியர் இல்லை. ஃபார் சைட்டட் விஷன். ஓகே, இப்போ ஃபாரில் இருக்கிறது நல்ல சைட் ஆகும், ஆனால் நியரஸ்டில் இருக்கிறது தெளிவாக இருக்காது. ரெண்டையும் வித்தியாசம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இல்லை ஃபார் நியர் சைட்டட் விஷனில் நியரில் தெளிவாக இருக்கும், ஃபாரில் தெளிவாக இல்லை. ஆனால்
ஹைப்பர்மெட்ரோபியாவில் ஃபாரில் இருக்கிறது தெளிவாக தெரியும், நியரில் தெளிவாகவே இல்லை, கிளியராகவே இல்லை. இதுதான் difference between this myopia and hypermetropia. Next difference, the focal length of the eye lens is reduced or the distance between the lens and the retina increases. First என்ன சொல்லிருக்கு, the focal length of the eye lens is reduced. என்ன reason? இது eye lens இதோட focal length means what? The principal focus பண்ணக்கூடிய இடம். Distance between this principal focus and the center, this is called focal length. ஆக்சுவலி ரெட்டினையில் தானே விழணும், இங்கே தானே ஃபார்ம் ஆகணும் இமேஜ். ஆனால் மயோப்பியாவில் முன்னாடி ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகும்போது ஃபோக்கல் லெங்த் என்ன ஆகும், ஃபோக்கல் லெங்த் ஐலென்ஸ் பீஸ் ரெடியூஸ்டு, இங்கே ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிற ரீசன் என்ன, இலாங்கேஷன் ஆஃப் ஐபால். அப்போது the distance between the eye lens and the retina increases. இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இலாங்கேஷன் தானே. ஸோ லென்ஸுக்கும் இந்த ரெட்டினைக்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? இனி இப்போ இந்த வேர்டு நியூமோனிக்ஸ் ஞாபகம் வைக்கணும். மயோப்பியா முன்னாடி வீழும் அப்படி ஞாபகம் வைக்கணும். எது இமேஜ் ஃபார்ம் ஆகுறது முன்னாடி, எம் அப்படி வைக்கணும். ஹைப்பர்மெட்ரோபிக் இந்த ஃபோக்கல் இந்த ஐலென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. என்ன ரீசன்னா, இதில் முன்னாடி விழுமா, இதில் ஹைப்பர்மெட்ரோபிக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், ரெட்டினைக்கு பேக்கில் ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே என்ன ஆகும், ஃபோக்கலேருந்து இன்க்ரீஸ், இங்கே ஃபோக்கலேருந்து டிக்ரீஸ் ஆகும், இங்கே ஃபோக்கலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று படித்தாலும் ஜஸ்ட் ஆப்போசிட் அதில் எழுதிய போதும். ஓகே, இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலென்ஸ் அண்டு ரெட்டினா டிக்ரீசஸ். ஐலென்ஸுக்கும் ரெட்டினாக்கு இடையில் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? ஓகே. Then next, fourth difference, the far point will not be infinity for such eyes, and that far point has come closer. இப்போது மயோபிக் ஐ இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி இன்னொரு நார்மல் பர்சன் இங்கே இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தாலே தெரியும். ஆனால் ஒரு மயோபிக் ஐ ப்ராப்ளம் டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த திங்ஸ் இந்த இடத்துல வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் இங்கே ரெட்டினையில் அது விடும். ஓகே, ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் ரெட்டினையில் ஃபார்ம் ஆகணும்னா அந்த ஃபார் இங்கே இன்ஃபினிட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் தான் அவங்களுக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போது ஓடேஷ் இந்த இடத்துல இருக்க வேண்டியது இந்த இடத்துல வரணும். இது பேரல் ரேஸ் வந்து கன்வர்ஜா இல்லை, இந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், மயோபிக் ஐக்கு இங்கே வரும்போது கிளியராக விடுது இல்லையா. ஆனால் மயோபிக் ஐக்கு இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பேரல் ரேஸ் கன்வர்ஜா இங்கே வந்து ஃபார்ம் ஆகும், முன்னாடியே ஃபார்ம் ஆகும். கிளியர்? பிஃபோர் ரெட்டினா ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும், பிஃபோர் ரெட்டினா. கிளியர்? இது மயோபிக் ஐக்கு. இப்போ யூஸிங் அ கான்கேவ் லென்ஸ், ஒரு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் ரெட்டினையில் ஃபார்ம் ஆகும். Clear? Okay. Then the near point will not be at 25 cm for such a person. Hypermetropia person actually near point 25 cm தானே, அது will not be, ஆனால் 25 cm இருக்காது. நியர்பை பர்சனுக்கு more than 25 cm வரணும். ஓகே, அப்போ நமக்கு தெரிஞ்ச சில வயசானவங்க ஒரு 35-40 எல்லாம் ஆகும்போது பக்கத்தில் வச்சு புக்கெல்லாம் ரொம்ப நீக்கி பிடிச்சி ரீட் பண்ண தெரியுமா, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த மாதிரி கேசஸில் த நியர் பாயிண்ட் ஹாஸ் மூவ் ஃபார்தர். இப்போது நியர் பாயிண்ட்டு 25 சென்டிமீட்டர் வர வேண்டியது இது இங்கே மோர் தேன் 25 சென்டிமீட்டராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே தான் வரணும், ஆனால் இங்கே இவங்களுக்கு எப்படி இருக்கு, மோர் தேன். இவங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, மோர் தேனில் இருக்கும்போது இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுறது, ரெட்டினையில் ஃபார்ம் ஆகுறது பதிலாக பின்னாடி ஃபார்ம் ஆகும். இதில் முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த ஹைப்பர்மெட்ரோ பர்சனுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகல பின்னாடி ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி ரெட்டினையில் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? அப்போ மயோப் பர்சன் யூஸ் வாட் கரெக்டட் பை யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஹைப்பர்மெட்ரோ பர்சன் என்ன யூஸ் பண்ணோம், யூஸிங் கரெக்டட் பை யூஸிங் வாட் கான்வெக்ஸ் லென்ஸ். கிளியர்? ஓகே, அப்போ பழைய மாதிரி அந்த நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டரில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், due to this the image of the distant objects are formed before the retinaக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். 5th point, here due to the image nearby objects are formed. இங்கே வேர்டு distant objects are formed before retina. Here nearby objects are formed behind the retina. ரெட்டினாக்கு பேக்கில் விடும். கிளியர்? the words ஒன்று படித்தால் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக எழுதணும். due to this image of distant object, here nearby objects, here are formed before the retina, here behind the retina. ரெட்டினாக்கு பேக்கில் விடும். கிளியர்?
Next, these defects can be corrected using a concave lens. Clear? Diverging lens use பண்ணும்போது இதில் கரெக்டான ரெட்டினல்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைவர்ஜ் ஆகி பின்ன நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வெர்ஜ் பண்ணி and this defects can be corrected by using a convex lens. அப்போ தான் பேக்கில் இருக்கிறது முன்னாடி கன்வெர்ஜ் ஆகி இந்த ரெட்டினல்ல ஃபார்ம் ஆகும். கிளியர்? Difference, next difference, the focal length of the concave lens to be used is computed as follows. இப்போது நம்மளோட ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஆப்டோமாலஜிஸ்ட்டு இதெல்லாம் படித்தவங்க அவங்களுக்கு அந்த எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நமக்கு அந்த ஃபோக்கல் லெங்க்த்து மிரர் லென்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா let a person with a myopia can see up to a distance x. Suppose that he wants to see all the objects farther than this distance, let up to infinity. மயோபிக் பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் இதில் வந்தால் மட்டும்தானே தெரியும், ஆனால் இன்ஃபினிட்டிலே தெரியணும் அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபோக்கல் லென்த் அந்த ரெக்கார்டு கான்கேவ் லென்ஸ் இஸ் -x. எப்போவுமே கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் f is equal to -x. The person can see up to a distance x and he wants to see up to a distance y, then the focal length of the record convex lens is f is equal to xy by x minus y. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஃபோக்கல் லெங்கில் வேணுமோ அதை பொறுத்து நம்மளோட லென்ஸு அவங்க தயார் பண்ணி கொடுக்கும், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். கிளியர்? தென் the focal length of the convex lens to be used is computed as follows. Let a person with a hypermetropia eye can be object beyond a distance d. Suppose he wants to see all the object closer than the distance, particular distance உள்ளே வரணும், 25 cm உள்ளே வரணும், அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் அந்த லென்ஸோட இந்த ஃபோக்கல் லெங்த் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா f is equal to small d capital D divided by d minus d. ஓகேயா? இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ், டோட்டல் 7 differences between myopia and hypermetropia. Next, third defect, presbyopia. Due to aging, ciliary muscles become weak and the eye lens become rigid, inflexible. Rigid means flexible இல்லாமல் ரொம்ப திக்காக கட்டியாக இருக்கும். அண்ட் ஸோ த ஐ லூசஸ் இஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன். இப்போ ஏஜ் ஆக சிலியரி மசில்ஸ் வீக் ஆகும். சிலியரி மசில்ஸோட ஒர்க் என்ன? ஃபோக்கல் லெங்த் ஐரிஸோட கான்ட்ராக்ட் பண்ணி அது ஃபோக்கல் லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதானே சிலியரி மசிலோட வேலை. அப்போ அது வீக் ஆகும்போது ஐலென்ஸ் என்ன ஆகும்? ரிஜிட், இன்ஃப்ளெக்சிபிளாக நிற்கும், அது ஃப்ளெக்சிபிளாகாமல் இருக்கும். ஸோ த ஐ லூசஸ் இஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன். இப்போது அது நியர்பை ஆப்ஜெக்ட்டும் ஃபார் ஆப்ஜெக்டையும் நமக்கு அதுக்கு அந்த எபிலிட்டி, அது கரெக்டான பொசிஷன் ரெட்டினல் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, தட் இஸ் கால்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன். இது இந்த presbyopia பர்சனுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. Next, because of this, an aged person cannot see the nearby objects clearly. So it is also called as old age hypermetropia. இப்போது இதனால ஏஜ்டு பர்சன் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்க முடியாது. இப்போது பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளியராக தெரியாது. அதனால இதை எப்படி சொல்லலாம்? இந்த பேர்டை ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பிஹைண்ட் த ரெட்டினல் விழுறதுனால. ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா ஆக்சுவலி லென்ஸ் திக்கண்டு, இதே மாதிரி திக்கண்டுன்னா இங்கே என்ன இந்த பிரெட்டு எப்படி இருக்குது, இதே மாதிரி லென்ஸ் இருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன லென்ஸு ஹார்டண்ட் ஆகும், ரொம்ப திக்காக ஃப்ளெக்சிபிள் ஆகாமல் இருக்கிறது தான் presbyopia. ஓகேயா? ஃப்ளெக்சிபிள் ஆகாமல் அப்படியே ஒரே அது இந்த ஃபோக்கல் பாயிண்ட் அது தகுந்தவாறு சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் ஹார்டன்னு சொல்கிறது. அனேபிள் டு சேஞ்ச் ஷேப், சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் presbyopia. Some persons may have both defects of vision, myopia as well as hypermetropia. ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். This can be corrected by bifocal lenses. என்ன மயோப்பியையும் ஹைப்பர்மெட்ரோப்பியும் இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் பண்ணுறதுக்கு பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணும். இன் விச் அப்பர் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். தென் கரெக்ட் பண்ணுறதுக்கு மயோப்பியை கரெக்ட் பண்ணுறதுக்கு. தென் ஃபார் டிஸ்டன்ட் விஷன், தூர பார்வை கிடைக்கிறதுக்கு, ஃபார் இன்ஃபினிட்டியில் இருக்கிற திங்ஸை கூட கிடைக்கிறதுக்காக கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணும். அண்ட் லோயர் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு. கரெக்டு வாட் ஹைப்பர்மெட்ரோபியா used for reading purpose, நியரஸ்ட் திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக. அப்போ ரெண்டு லென்ஸையும் யூஸ் பண்ணுறது, பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணி இந்த presbyopia கரெக்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபோர்த் ஒன், அஸ்டிக்மேட்டிசம்.
In this defect, I cannot see parallel and horizontal lines clearly. Horizontal lines and parallel lines எல்லாம் clear ஆகவே தெரியாமல் பிளாடாக இப்படி நிறைய இமேஜஸ் மாதிரி தெரியும். இட் மே பி இன்ஹெரிட்டட் ஆர் அக்கர்டு, ஜெனட்டிக்காக பாரம்பரியமாக கூட வரலாம், இல்லை கூட அல்லாமல் கூட வரலாம். இப்போ இதே மாதிரி நிறைய ஃபோக்கல் பாயிண்ட் வரும். ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி வரும்போது பிளாடாக நிறைய இமேஜஸ் மாதிரி கண்ணில் தெரியும். திஸ் இஸ் கால்ட் அஸ்டிக்மேட்டிசம். நார்மல் லைக்குன்னா இப்படி இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல ஃபோக்கல் பாயிண்ட் வரும், ஆனால் இதில் நிறைய ஃபோக்கல் பாயிண்ட் வருது இல்லையா, இதே மாதிரி நிறைய இமேஜஸ் மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் astigmatism. It is due to the imperfect structure of eye lens because of the development of cataract on the lens. வயசாகும்போது ஏஜ் ஆகும்போது கேட்டராக்ட் லென்ஸில் ஃபார்ம் ஆகும், இல்லை அல்சரேஷனாக கார்னியல் ஏதாவது சின்ன ஊண்டு மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்போது வரலாம். இன்ஜுரி அதான் உண்டு ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸில் வரும்போது இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். இது கார்னியா ஷேப்பு மாறும்போது, ஓவல் ஷேப்பில் மாறும்போது, இது மாதிரி இருக்கும்போது கூட அஸ்டிக்மேட்டிசம் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு astigmatism can be corrected by using cylindrical lenses. cylindrical lens யூஸ் பண்ணி astigmatism நமக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். clear? okay, can't see லைட்னால கொஞ்சம் பிளர்டாக தெரியுதுலாம். okay, can you see now? cylindrical shape lens இது யூஸ் பண்ணி cylindrical shape யூஸ் பண்ணி it can be corrected. Astigmatism can be corrected by using cylindrical shape lens. Clear? Thank you.